தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு பேச்சாளர்கிற முறையில் சில இடங்களில் நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவாங்க. அங்கே போகிறதுல ஒரு சிக்கல் உண்டு, சங்கடம் உண்டு. என்ன சங்கடம் அப்படின்னா, போகிறதே ஒரு சங்கடம். அவ்வளவு தூரத்தில் அது இருக்கும். நம்மளை பேச கூப்பிடுறப்போ, சார் நீங்கள் ரொம்பலாம் இது பண்ண வேணாம் சார், ஒரு அரை மணி நேரம் பேசினா போதுங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தரங்க, நீங்கள் வந்தால் போதுங்க அப்படின்னு ரொம்ப பிரியமாக கூப்பிடுவாங்க. ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். ஏன், இங்கேருந்து பயணமே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். அதுக்கு பிறகு அங்கேருந்து அவங்க காரில் அழிச்சிக்கிட்டு போவாங்க. அந்த கார் பயணம்ன்றது ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதுக்கு போன பிறகு இவ்வளோ தூரம் நமக்கு பயணம் பண்ணமே, அதனால் ஒரு களைப்பு இருக்கும். இதுக்கு நடுவில் சாப்பாடு அது சரியாக எல்லா இடத்துலையும் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, சுமாராக தான் இருக்கும். இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உள்ளாகி அங்கே போனால் கூட நம்ம ரொம்ப பேச வேண்டியது. சார், அடுத்தாப்பில் எம்எல்ஏ வராங்கங்க, ஒரு ஊரில் இப்படி தான், நான் எவ்வளோ நேரங்க பேசணும் அப்படின்னு. எம்எல்ஏ வர வரைக்கும் பேசுங்கன்னாங்க. எது, எம்எல்ஏ வர வரைக்கும் பேசுகிறதா? அவர் வரவேல்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு. அதுக்காக பேசிக்கிட்டேவா இருக்க முடியும்? இது மாதிரி சில இடங்களில், சார் மழை வரா மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசினா போதுங்க. அவங்க ஏதோ நமக்கு சௌகரியம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு மழையில் நம்ம மாட்டிக்க போகிறோமே, கஷ்டப்பட போகிறோமே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சமயங்களில் எல்லாம் நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக ஏதாவது சொல்லி மறுப்பதை விட, இல்லைங்க நான் ரொம்ப தூர பயணம்லாம் ரொம்ப ஒத்துக்கிறது இல்லை, அதனால் அந்த பக்கம் வேறு ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரப்போ கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்கிறேன், அப்போ முடிஞ்சால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விலகிடணும். ஏன் தெரியுங்களா? சாமர்த்தியமாக ஒவ்வொரு முறையும் நடந்து கொள்ளுகிற காரணத்தினாலேயே நன்றாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும், அந்த சூழலை சிறப்பாக நாம் கையாள முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்பொழுதுமே வாய்மைதான் வெல்லும். சாமர்த்தியத்தை விட சாமர்த்தியம் சாதிக்காததை சத்தியம் சாதிக்கும். நம்ம தேவையில்லாமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்கிறதா நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்ல போக அது கடைசியில் பிரச்சனையை இன்னும் பெருசாக மாற்றிடும். ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் ஒரு பூனையை முழுங்கிட்டேன் டாக்டர் அப்படின்னார். எப்படி? பூனையை முழுங்கிட்டேன் டாக்டர், தெரியாமல் நான் வாயை திறந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ என் வாய் திறந்துருந்தது, ஒரு பூனை குட்டி உள்ளே போயிடுச்சு டாக்டர் அப்படின்னார். டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார், இது ரொம்ப பத்திரமாக கையாள வேண்டிய கேஸு அப்படின்னு. கவலையப்படாதீங்க, ஆப்ரேஷன் பண்ணி அந்த பூனையை வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு இந்த டாக்டர் என்ன பிளான் பண்ணார், அவருக்கு லேசாக ஒரு மயக்க மருந்து கொடுத்து இல்லை தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுருவோம். அப்புறம் இவர் கண்ணு விழிக்கிறப்போ ஒரு பூனையை எடுத்து காமிச்சு, இது உங்கள் வயிற்றில் இருந்தது, நான் எழுத்துட்டேன் அப்படின்னு அவர் காமிச்சு திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு அவருக்கு 2 தூக்க மாத்திரையை கொடுத்தார். அவர் நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டார். அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அவரை எழுப்பி, சார் எந்திரிங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இங்கே பாருங்கள் உங்கள் வயிற்றில் இருந்த பூனையை எடுத்துட்டேன் அப்படின்னு கீழேருந்து ஒரு பூனையை எடுத்து காமிச்சார். அவர் பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு. டாக்டர் அப்படின்னார். ஏன், என்ன விஷயம்னு. டாக்டர் டாக்டர் பயமாக இருக்குது டாக்டர். ஏன்பா என்னப்பான்னு. இது வெள்ளை பூனைக்குட்டி டாக்டர். சரி என்ன அதனால்? நான் முழுங்கினது என் வாய்க்குள்ளே போனது கருப்பு பூனைக்குட்டி டாக்டர், அது உள்ளே போய் இன்னொரு குட்டி போட்டிருக்கு, நான் முழுங்கின கருப்பு பூனை இன்னும் வயிற்றில் தான் இருக்குது டாக்டர், அதை ஒரு தடவை எடுங்க அப்படின்னா. இது தேவையா இது? அவர் சாமர்த்தியமாக ஏதோ செய்ய போக இப்போ பிரச்சனை இன்னும் பெருசாகி போச்சு பாருங்க. பல சமயங்களில் வெளிப்படையாக சொல்லிவிடுவது என்பது மிகவும் நல்லது. யாராவது கடன் கேட்குறாங்களா? இல்லைங்க நான் கடன்லாம் கொடுக்கறதா இல்லை, தவறாக எடுத்துக்காதீங்க, உங்கள் தொடர்பு எனக்கு நீண்ட நாள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், தேவையில்லாத பண விஷயத்தில் எதுக்கு சங்கடத்தை வளர்த்துக்கணும், நான் கடன் கொடுப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் வருத்தமாக கூட ஃபீல் பண்ணலாம். ஆனால் அதுதான் நமக்கு நல்லது. இப்போ மாத கடைசியாக இருக்குது, இப்போ வேண்டாம் எனக்கு, சரி அப்போ அடுத்த மாதம் வரட்டுங்களா? அவர் வரப்போவே பதிலோடு ரெடியாக தான் வருவார். நான் வேணால் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்க்கட்டமா? ஃபஸ்ட் வீக்கா? அப்போ வீட்டில் ஒரு இந்த ஃபங்க்ஷன்லாம் வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போக வேண்டியிருக்கு, அதனால் நான் வேணால் அடுத்த மாதம் வரேனே. அவன் தெளிவாக இருக்கிறான், எப்படியும் கடன் வாங்கிட்டே போகிறதுன்ற ஒரு ஞான தெளிவில் இருக்கிறான். நான் வேணால் அடுத்த மாதம் வரேன். அடுத்த மாதம் நான் கொஞ்சம் வடநாடு பக்கம் போவேன், எப்போ வருவேன்னு தெரியாது. பரவாயில்ல, எனக்கு ஜிபேயில் அனுப்பிச்சிருங்க. எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் வச்சிருக்கிறான். இதுக்கு நேரடியாக சொல்லிவிடுவது தான் சத்தியத்தை ஒத்துக்கொண்டு விட்டால் சாமர்த்தியமாக நடந்த சங்கடத்தை தவிர்த்து விடலாம். மேல்நாட்டில் ஒரு வழக்கு ஒன்று நடக்குது. நீ திருடினியா அப்படின்னு நீதிபதி கேட்குறார்.
திருட்டு குற்றத்தில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, நீ திருடினியா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த குற்றவாளி பாருங்கள், சரியான குறும்பான குற்றவாளி. அவன், யோரானர் நான் திருடலை யோரானர், என் கை தான் திருடிச்சு அப்படின்னா. என் கை தான் திருடிச்சு அப்படின்னா. நீதிபதி பார்த்தார், இவன் வழியிலேயே போய் தான் மடக்கணும் அப்படின்றதுக்கு. அப்படின்னா இவன் கையை அரெஸ்ட் பண்ணி 6 மாதம் உள்ள வைங்க அப்படின்னா. சரின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல, காவல்துறை சேர்ந்தவங்களுக்கெல்லாம். கையை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா. கிட்டக்க போனோன்னா என்ன தெரியுங்களா பண்ணால், கையை கழட்டி கையில் கொடுத்துட்டான். ஏன்னா செயற்கை கை, அவருக்கு ஒரு கை இல்லை, செயற்கை கை பொருத்திக்கிட்டு இருக்கிறார். இவன் சாமர்த்தியமாக என் கை தான் திருடிச்சு, நான் கையை தானே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கையை சொன்ன உடனே இவன் கழட்டி கையில் கொடுத்துட்டான். கையும் களவுமாக மாட்டிக்கிட்டான்னா கையும் களவுமாக மாட்டிக்கிச்சு. இதுக்கு இவர் நேரடியாக இவர் ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்து, திருட்டு தொழிலில் யார் இருந்தாலும் கையும் உன் பகுதி தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவன் கையை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னா. சாமர்த்தியமாக நடந்து கொள்வதை விட சத்தியமாக நடந்து கொள்வது தான் சகல சமயங்களிலும் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அறிவு தோற்று போகலாம், அறம் தோற்று போகாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.